ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றி ஒளி வீசும் நம்பிக்கை தரும் புத்தாண்டாக 2026 மலர்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புத்தாண்டு தொடக்க முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய இரு தினங்கள் தமிழர்கள் அனைவரும் ஊர்தோறும் பொங்கல் விழாவை கொண்டாடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மலர்கின்ற புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் தித்திக்கும் நிகழ்வுகளையும் நிறைந்த செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நிம்மதியான வாழ்க்கையையும் வழங்கும் ஆண்டாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், பாமக தலைவர் அன்புமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பே. சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.